யார் இவ்வளவு பேர் செத்ததற்கு பிறகும் இரங்கல் தெரிவிக்காம மணிப்பூருக்கு மோடி என்ன செய்தாரோ அதை தான் கரூருக்கு விஜய் செய்கிறார். நம்மளுடைய வெற்றி பயணம் தொடருன்ற லெவல்ல தானே பேசுறாரு. உடனடியா வீரியத்தோட அரசியல் பயணம் தொடரும். இன்னும் எத்தனை பலி கொடுக்க போறீங்க? முதல்ல நீங்க கரூருக்கு மாத்துனது ஏன்? அந்த கரூருக்கு தாமதமா வந்தது ஏன்? அந்த கரூர்ல மக்கள் செத்து கிடக்கும் போது தப்பிச்சு ஓடுனது ஏன்? ஒரு மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் இந்த வெறியூட்டப்பட்டவர்களுக்கு மத்தியில ஈஸியா திணிச்சிட முடியும். இந்த வெறியூட்டப்பட்டவர்களை எதற்கு எதிராகவும் கைகாட்டி அவர்களை ஒரு கும்பலா ஏவ முடியும். ரெண்டும் ஒண்ணு. அந்த மக்கள் செத்து கிடக்குறாங்கல்ல, மாவட்ட செயலாளர் தப்பிச்சிட்டான், கீழே இருக்கக்கூடிய துணை செயலாளர்கள், ஒன்றியம், பகுதி, கிளை, இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நூற்றுக்கணக்கான கேமரா, எதுலையும் கல் வீசினதுக்காக இது இல்லை, எதுலையும் கத்தி எடுத்து மிரட்டின காட்சி இல்லை. அப்ப இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தமிழர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆபத்தான விஜய் என்கின்ற மிருகத்தை. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த கொடூரமான சம்பவம், அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள். தாவேகா தலைவர் விஜய் 3 நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அவர் நடக்கக்கூடாது நடந்துச்சு அப்படின்லாம் வீடியோ தொடங்கினார். இத்தனை இடங்கள் நடக்காதது கரூரில் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னார். சிலர் தெய்வங்களே இறங்கி சொல்கிற மாதிரி பல பேர் பல விஷயங்களை சொல்கிறாங்க. உண்மை என்னன்றது சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் தாவேகா நிர்வாகிகள் கைது பண்ணுறீங்க, சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், பழி வாங்கினோம்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அவரும் சில விளக்கங்களை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜயனுடைய அந்த வீடியோ நல்ல ஸ்லோ மோஷனில் பொறுமையாக ஒரு சினிமாவில் எப்படி நடிப்பாரோ அதே போன்ற நடிப்பைத்தான் அதில் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அதில் அவர் மக்கள் மீதான எந்த விதமான அக்கறையும் அவர் வெளிப்படுத்தலை. இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, அவங்களோட ஆறுதலாக நான் துணை நிற்கிறேன், நீங்கள் வருந்தாதீங்க, உங்கள் மகனாக நான் இருக்கேன், உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செஞ்சு தர்றேன், அப்படி எதுவுமே சொல்லலை. அவர் எதையுமே அதை பற்றி ஒரியே பண்ணலை. அனுமதிக்கப்பட்ட இடத்துல பேசிட்டு போனதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் வருவேன், பேசுவேன், போவேன், அவ்வளவுதான். நீங்க செத்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்றது தானே அதனுடைய அர்த்தம். வேற என்ன நம்பி வந்தவங்க, எனக்காக வந்தவங்கன்னு சொல்றாரு. வந்தவங்கள நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையனை சட்டை இல்லாம மயங்கிய நிலையிலையோ இறந்த நிலையிலையோ தூக்கிட்டு போறாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற வாகனத்துக்கு கீழே போலீஸ் ஆபீசர் ஒரு 4 பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள போலீஸ் ஆஃபீஸர் எழுப்புறதுக்காக அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம தண்ணி கேட்டு தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பவுன்சர் சொல்றாரு, பீப்புள் ஆர் டவுன், பீப்புள் ஹவ் ஃபாலன், தே ஹாவ் டு கிவ் வே ஃபார் த ஆம்புலன்ஸ், தே ஹாவ் டு கெட் இன் டு த ஆம்புலன்ஸ் அப்படின்னு பவுன்சர் சொல்றாரு. அவனுக்கு மொழியே தெரியாது, தமிழே தெரியாது அந்த பவுன்சருக்கு. ஆனா அந்த பவுன்சருக்கு மக்களோட உணர்வு தெரிஞ்சிருக்கு. அதனால ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும் சார், மக்கள் கீழே விழுந்து கிடக்குறாங்க சார் அப்படின்னு அந்த பவுன்சர் சொல்றாரு. அவர் நீ எந்த மக்களை பார்த்து பேசினாயோ அதே மக்களை தான் இவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ பார்த்த இடத்தை தான் அவரும் பார்க்கிறாரு. அவர் கண்ணுக்கு பட்டது உன் கண்ணுக்கு ஏன் படல? அப்ப நடிச்சீங்களா? மேடையில எதுவுமே கண்ணில் படாத மாதிரி நடிச்சீங்களா? இல்ல, தெரிஞ்சவன தண்ணி பாட்டில் எல்லாம் வீசுறாருல்ல. பவுன்சர் சொன்னதுக்கு அப்புறம், பவுன்சர் சொல்ற வரைக்கும் கீழே என்ன நடக்குதுன்றத அவர் உள்வாங்கிக்கவே இல்லை. இப்ப நம்மளும் பல மேடைகளுக்கு போயிருக்கிறோம். நானும் பல கூட்டங்கள்ல, பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்கேன், ஆர்ப்பாட்டத்துல பேசியிருக்கேன், அரங்கத்துல பேசியிருக்கேன். அந்த மொத்த கிரௌட்ல ஒரு சின்ன அசைவு நடந்தாலும் டக்குன்னு நம்ம பார்வை அங்கதான் போகும். அது எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் சரி, 5000 பேர் 10,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அங்க ஒரு சின்ன அசைவு வந்தாலும் டக்குன்னு அங்க கண்ணு போயிடும், என்னமோ நடக்குது அப்படின்னு. ஆனா உன் வேனுக்கு கீழே அவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க, உன் வேனுக்கு முன்னாடி ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க, அது எதுவுமே உன் கண்ணுக்கு படல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாரை பார்த்து பேசுற? என்ன மனநிலையில பேசுறீங்க? இல்ல, இது நடந்துருச்சு. பட் ஆனா ஒரு நரேஷனை உருவாக்குறாங்களா?
நரேசனை வந்து எந்த விஜய் உருவாக்குறாரா? விஜய் வந்து அரசியல் செய்வதற்கு அவர்கிட்ட எந்த பாயிண்ட்டும் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? சொல்லத் தெரியாது. பாஜகவை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? சொல்லத் தெரியாது. நான் வந்து ஆட்சி அமைப்பேன். ஏன் ஆட்சி அமைப்பேன்? சொல்லத் தெரியாது. ரோடு போடுவேன். அதான் இருக்கே. நீ என்ன வித்தியாசம்? புதுசா சொல்லுனா எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவுதான் அவருடைய அரசியல். அவ்வளவுதான் அவருக்கு பண்ண தெரியும். வேற எதுவும் தெரியாது. அவ்வளவுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட இல்ல ஸ்கிரிப்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கரூர்ல ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு காயின் பண்றாரு. இல்ல அதுக்கு தான் வரேன். இப்போ வந்து அவர் இப்படி பேசுறாரு இல்லையா? இப்படி ஒரு ட்ராஜடி நடந்ததற்கு பிறகு இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இந்த சம்பவங்கள், இந்த 42 மரணத்தை வச்சு எப்படியாவது அரசியல் செஞ்சிடணும். இந்த 42 மரணத்தை வச்சு திமுக அரச பழி வாங்கணும். இந்த 42 மரணத்தை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்னு தான் பிணத்தை வைத்து அரசியல் செய்கின்ற கேவலமான செயல். இந்த கரூர்ல ஏன் நடந்துச்சு, கரூர்ல ஏன் நடந்துச்சுன்னு கேக்குறாங்கல்ல. எந்த ஊர்லயுமே நீங்க மாத்தி வைக்கலையே, ஏன் வந்து கரூரை மட்டும் மாத்துறீங்க? வட சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் போறதா தானே பிளான். அன்னைக்கு நம்மளே கூட இங்க ஆபீஸ்ல உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இல்லைங்க இந்த வாரம் அவர் திருவள்ளூர் வட சென்னையில போட்டிருக்குன்னு நான் சொல்லும்போது சுத்தி இருந்த நண்பர்கள் சொன்னாங்க, இல்லப்பா மாத்திட்டாங்க, இந்த தடவை கரூருக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க, நாமக்கலுக்கு போற. அப்படியா, ஏன் மாத்துறாங்க அப்படின்னு நம்மளுக்கே டவுட் ஆச்சு. அப்போ முதல்ல நீங்க கரூருக்கு மாத்துனது ஏன்? அந்த கரூருக்கு தாமதமா வந்தது ஏன்? அந்த கரூர்ல மக்கள் செத்து கிடக்கும் போது தப்பிச்சு ஓடுனது ஏன்? இந்த ஏன் என்ற கேள்வி எதற்குமே பதில் சொல்றதே இல்லையே. ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா இந்த கும்பல் மனநிலை என்பதுதான் அவர் விரும்புவது. இந்த வெறியூட்டப்பட்ட கும்பல் தான் அவர் உருவாக்க நினைப்பது. அதே இந்த வீடியோலயுமே அவர் என்ன சொல்றாரு? நம்மளுடைய வெற்றி பயணம் தொடரும்ன்ற லெவல்ல தானே பேசுறாரு. உடனடியா இன்னும் வீரியத்தோட நம்ம அரசியல் பயணம் வீரியத்தோட அரசியல் பயணம் தொடங்கும். இன்னும் எத்தனை பலி கொடுக்க போறீங்க? யார பலி கொடுக்க போறீங்க? இதுல ஒருத்தன் சொல்றான், எங்க தலைவர் இப்பதானே அரசியல் பழகுறாரு, கொஞ்ச நாள் ஆகும். தொண்டர்கள் இப்பதானே அரசியல் பழகுறாங்க, கொஞ்ச நாள் ஆகும். நீ அரசியல் பழகுவதற்கு 51 பேரை பலி கொடுத்திருக்க. சரி, இந்த கான்ஸ்பிரசி கிளப்புறாங்க இல்லையா? கரூரில் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஏதாவது உண்மை இருக்கா? நம்பர் 1, கத்தியை எடுத்து வந்து மிரட்ட பார்த்தார்கள் அப்படின்னு. அங்க வந்திருந்த தாவேகா தொண்டர்களுடைய எண்ணிக்கை உத்தேசமாக 30,000 35,000 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. 35,000 பேருக்கு நடுவுல ஒரு 10-20 பேர் கத்தியோட உள்ள பூந்து இந்த 35,000 பேர் கொண்ட கூட்டத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியுமா? முதல்ல ஒருத்தன் கத்தி எடுக்கிறான்னா என்ன விஷயம் பேசினாலும் நடந்திருக்கலாம்ல. இல்ல இந்த தாவேக்காவுடைய இது என்ன பண்ணுவீங்க? இல்ல இதை உடைச்சு பேசியே ஆகணும். தாவேக்கா தொண்டர்களுடைய இந்த மனநிலை என்பது நீங்க சொல்ற எந்த லாஜிக்கையும் அவன் ஏத்துக்கிறது இல்ல. இன்னொன்னு தெரியுமா? விஜயினுடைய விளக்க வீடியோவே அவன் பாக்குறது கிடையாது. ஆதவர்சன அஃபிடவிட் போட்டிருக்கிறாரு, அது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, அதை கேட்டியா? கேட்கல. அமுதா ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரி விளக்கம் கொடுத்தாங்களே, கேட்டியா? கேட்கல. டான்ஜெட்கோ சிஇஓ விளக்கம் கொடுத்தாங்களே, கேட்டியா? கேட்கல. ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம் கொடுத்தாரே, கேட்டியா? கேட்கல. விளக்கெல்லாம் கொடுக்கலாங்க, அரசியல்ல எதுவும் நடக்குங்க. இது என்ன எங்கிருந்து வருது அப்படின்னா, இது அப்படியே கட் பண்ணுங்க. அரசியல்ல எதுவும் நடக்கும், இவங்க என்னன்னாலும் செய்வாங்க. சினிமால இருக்கிற ஸ்கிரீன் பிளே மாதிரி ஏன் நடக்காதுன்னு உத்தரவாதம். இது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் வந்து கையில கருப்பு பையில ஒரு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போறாரு. அவர் பீஃப் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புனாங்க. அவர் வாங்கிட்டு போனது என்னன்றதுக்கு பிறகு வருவோம். பீஃப் வாங்கிட்டு போனாருன்றதுல அவரை போய் அடிச்சு கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அந்த பைய பிரிச்சு பார்த்தா அது மட்டன். இப்போ மட்டனே எடுத்துட்டு போயிருக்கட்டும், பீஃப் எடுத்துட்டு போயிருக்கட்டும், அவர் என்னத்தையே எடுத்துட்டு போயிருக்கட்டும், அதுக்காக அடிச்சு கொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த பாய்ங்கெல்லாம் அப்படித்தான் மோசமானவங்க, அவங்க என்னமும் பண்ணுவாங்க. இல்லப்பா லேண்ட் ஜிகாது லவ் ஜிகாதுன்னு பேசுறியே, அதெல்லாம் பொய்ப்பா. உங்களுக்கு இந்த பாயை பத்தி தெரியாதுங்க. இந்த முஸ்லிம்ஸ் என்னன்னாலும் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் பாகிஸ்தான் கைக்கூலி அப்படின்ற இதே இந்த உளவியலை நீங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. ஒன்றும் இல்லை, எங்க பார்த்திருப்போன்னு நான் சொல்றேன். புதுக்கோட்டையில ஒரு மாணவி தற்கொலை முயற்சி செய்து விஷம் அருந்தி உயிருக்கு போராடி மருத்துவமனையில படுத்து கிடக்குறாங்க. அப்ப வந்து பாஜக காரங்க என்ன பண்றாங்கன்னா, போய் திரும்ப 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 சாக கிடக்க, எனக்கு அந்த மாணவியினுடைய மரணத்திற்கே இவனுக்கு தான் காரணம். இந்த துருவி துருவி கேள்வி கேட்காம இருந்திருந்தா அந்த பெண் இன்னும் கொஞ்சம் தெம்போட உயிரோட இருந்திருக்க கூடும். இவனுக்கு தான் அதை கொண்டானுங்க அந்த பிள்ளைய. அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டு பேசுனதை வெட்டி ஒட்டி என்ன பண்ணாங்கன்னா, மதமாற்றத்தின் காரணமான தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு பரப்புனாங்க. அப்ப பாஜக காரன் என்ன சொன்னா, இவங்க பண்ணக்கூடிய ஆளு கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்ச லூசுகளே சொல்லுச்சு.
திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரை மைக்கேல்பட்டியா மாத்திட்டாங்க அப்படின்னு பாஜக தலைவர் ஒருத்தர் ட்வீட் போட்டாங்க. ஸோ அப்படியே இதை இது பண்ணுங்க. இங்க வாங்க, மதுரையில சிக்கந்தர் மலை அப்படின்னு பேர் மாத்தினதா சொன்னாங்க இல்லையா? இந்த பாய்ங்க அப்படி பண்ணுவாங்கங்க அப்படின்ற ஒரு மனநிலை. ஏன் நம்ம பல கருப்பையான்னு ஒருத்தர் திரியிறாரு. அவர் என்ன சொன்னாரு? பாய்ங்க வீட்டுக்குள்ள வந்தா பொம்பளைங்க காலை ஆட்டிக்கிட்டு உட்கார முடியுமா? அந்த வீட்டுல இன்னும் 10 வருஷம் சும்மா போட்டா உத்தரம் பேந்து கீழே விழுந்துரும். ஆனா அவர் அப்படி பேசுறாருல. இந்த பொது உளவியல் வந்து இங்க பார்க்க முடியுது. இங்க வந்து மதம் இல்ல, சாதி இல்ல, ஆனா வெறி இருக்கு. இந்த மதத்தின் பேரால வெறியூட்டுகின்ற வேலையை தமிழ்நாட்டில் இதுவரை யாராலும் செய்ய முடியவில்லை. அதற்கு உதாரணம் திருக்காட்டுப்பள்ளி. சாதியின் பேரால தமிழ்நாட்டுல யாரையும் வெறியூட்ட முடியல. அதற்கு உதாரணம் பல்வேறு இடங்களை நாம சுட்டி காட்ட முடியும். ஆனா இந்த ரெண்டும் இல்லாம தமிழனை எப்படி வெறியூட்டுறது? அவன் என்ன இருந்தாலும் தமிழன்னு ஒண்ணு சேர்ந்துடுறானே, அவன் என்ன இருந்தாலும் பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை புத்தகமாவே பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாஜகவினர். தமிழ்நாட்டுல பெரியார்ன்ற உணர்வையும் தமிழர்ன்ற அடையாளத்தையும் திராவிடர்ன்ற உணர்வையும் அகற்ற முடியல. இதற்கு மாற்று கதையாடலை உருவாக்கணும்ன்றத அவனுடைய நோக்கமே. ஆனா அதே பெரியார் தானே பேசுறாரு விஜயம். ஒண்ணும் இல்ல, பாஜக வந்து அம்பேத்கரை வச்சுதானே பேசுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பகத்சிங்குக்கு நினைவு மலர் வெளியிட்டு இருக்கு பாஜக. பகத்சிங் யாரு? நான் ஏன் நாத்திகனானேன்னு பிரகடனம் பண்ணவர். பார்ப்பனர்களுக்கு மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள் சொல்லுமே, ஆனால் அப்படி ஒரு கடவுள் இருக்கிறது என்று நான் நம்ப வேண்டுமா என்று கேட்டவர் பகத்சிங். இந்தியாவிற்கு முழுநேர புரட்சியாளர்கள் தேவை, ப்ரொஃபஷனல் ரெவல்யூஷனரிஸ் தேவை என்று சொன்னவர் பகத்சிங். இந்த மதவாதிகளிடமிருந்தும் சாதியவாதிகளிடமிருந்தும் ஒடுக்குமுறையாளர்களிடமிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னவர் பகத்சிங். அவர் பேர்ல அவன் நினைவு மலர் வெளியிடுறானே, எப்படி வெளியிடுறான்? அப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். ராம்விலாஸ் பாஸ்வான் யாரு? எங்கிருந்தவர்? அவர் அம்பேத்கர் பக்கத்துல தான் நின்றுகிட்டு இருந்தாரு. அதாவது அது நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதாவது இப்ப இது மாதிரி ஒன்று நடந்துருச்சு. இப்ப பாஜக வந்து அவங்க கூட்டணியில இருந்து ஒரு குழு வராங்க. அண்ணாமலை அதை நரேட் பண்றாரு. ஹேமமாலினி வந்து இதுல சதி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த சூழலை பாஜக பயன்படுத்திக்குதுன்னு எடுத்துக்கணுமா, இல்ல முன்கூட்டியே இது ஏதோ லிங்க் இருக்குன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல, நான் கான்ஸ்பிரசி எல்லாம் சொல்லல. நான் வந்து கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதை வந்து அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் சரியா தவறான்றதை மக்கள் தீர்மானிக்கட்டும். கடந்த கால உதாரணங்கள்ல இருந்தா நம்ம இதை சொல்றோம். இது பாஜக வந்து பின்னால் இருந்து இதை திட்டமிட்டு எழுதி கொடுத்திருக்கிறதா அப்படின்னா எழுதி கொடுத்திருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா இந்த பேட்டர்ன், இந்த மனநிலை யாருக்கான மனநிலை அல்லது யார் வளர்வதற்கான தளத்தை உருவாக்குகிறது என்றால், ஒரு மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் இந்த வெறியூட்டப்பட்டவர்களுக்கு மத்தியில ஈஸியா திணிச்சிட முடியும். இந்த வெறியூட்டப்பட்டவர்களை வந்து எதற்கு எதிராகவும் கைகாட்டி அவர்களை வந்து ஒரு கும்பலா ஏவ முடியும். ரெண்டும் சிங்க் ஆகுதுன்றீங்க. ரெண்டும் ஒன்னா இருக்கு. அப்படியே பேட்டர்ன் டு பேட்டர்ன், அட்டை டு அட்டை காமனா இருக்கு எல்லாமே. யார் வந்து இவ்வளவு பேர் செத்ததற்கு பிறகும் இரங்கல் தெரிவிக்காம மணிப்பூருக்கு மோடி என்ன செய்தாரோ அதை தான் கரூருக்கு விஜய் செய்கிறார். மசூதிக்கு அடியில கோயில் இருக்குன்னு உன்னை கிளப்பி விட்டா அது இல்லன்னு இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது, விடையே தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலை இங்க உற்பத்தி செய்யப்பட்டுருச்சு. விஜய் செந்தில் பாலாஜி பண்ணுவாருங்க. எந்த எடப்பாடி பழனிசாமி கூட அப்படி பண்ண மாட்டாருங்க. எந்த அரசியல்வாதியும் அப்படி பண்ண மாட்டான் தமிழ்நாட்டுல. ஏன் அப்படின்னா, தன்னுடைய சுயலாபத்திற்காக சில விஷயங்களை வந்து தவறாக கையாளுவது அல்லது மர்டர் பண்றது அப்படின்றது வேற. ஆனா தான் தொகுதி மக்களையே ஒருத்தர் இப்படி செய்வாரா? செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனாரு? அவர் சொல்றாரு 7:47க்கு நான் போனேன். அவருடைய வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் 7 கிலோமீட்டர் தான். அந்த 7 கிலோமீட்டரை வந்து 15 நிமிஷத்துல போயிடலாம். அதுவும் அவருடைய வாகனத்திற்கு முன்னாடி அந்த போலீஸ் வாகனத்தை முன்னாடி அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்துல அவரால் போயிட முடியும். அவருடைய அலுவலகம் அங்கேயே தான் இருக்கு. திமுக அறிவாலயம் அங்க பக்கத்திலே தான் இருக்கு. உடனே போவதற்கு அவர் அறிவாலயத்துல தான் இருந்திருக்கிறார். திமுக அலுவலகத்துல இருந்திருக்கிறார். அங்க இருந்தா கிளம்பி போயிருக்கிறார். செந்தில் பாலாஜி கடந்த காலத்துல இப்படி செஞ்சிருக்கிறாரா? 2020 நானா எதையும் சொல்லல. செந்தில் பாலாஜி Facebook'ை பார்த்து சொல்லல. விகடன் வெப்சைட்ல நியூஸ் வெளியாகி இருக்கிறது. 2020 கோவிட் பீரியடு. ஒரு மனுஷன் ஒரு மாதிரி உடம்பு தளர்ந்து போய் தள்ளாடிக்கிட்டு போயிருக்கிறாரு. போற வழியில விகடன் ரிப்போர்ட்டர், அப்ப ரிப்போர்ட்டர் மட்டும்தான் வெளியவே வர முடியும் கோவிட் பீரியட்ல. நான் கூட அப்ப ரிப்போர்ட்டர்ன்ற அடிப்படையில தான் வெளியே போக முடிஞ்சது. அந்த ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு என்ன எதுக்கு இப்போ ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கீங்க, என்ன ஆளை பார்க்கவே சரியில்லையே அப்படின்னு அவர் கேட்டபோது, நான் வந்து இங்கேருந்து எங்கள் ஊர் 250 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு, நான் வேலைக்காக வந்தேன், ஒரு கடைசியாக வாங்கின கூலியை வச்சு ஒரு மாதம் ஓட்டிட்டேன், இப்போ நான் 6 நாளாக சாப்பிடல, ஊருக்கு போயிடலான்னு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். எப்படிங்க போவீங்க? 250 கிலோமீட்டர் நடந்தா வேற என்ன தம்பி பண்றது? குப்பை வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா ஏறி போலான்னு இருக்கேன்னு. அவர் உடனே என்ன பண்றாரு? மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்றாரு. அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு லேட் ஆனாலும் கூட கட்சிக்காரங்க வேகமா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப எதிர்கட்சி
திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தான் செந்தில் பாலாஜி, எம்எல்ஏ. அவருக்கு கால் பண்றாங்க. செந்தில் பாலாஜி உடனே தன்னுடைய வாகனத்தை அனுப்பி அந்த மனுஷன் ஊருக்கு போறான். செய்தி வெளியாகி இருக்கு. 2021 அக்டோபர் ஒரு அம்மா, ஒரு மாற்றுத்திறனாளி மகள், இன்னும் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு மனு கொடுக்கறதுக்காக போய் நிக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்கறாங்க. என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. மகள் மாற்றுத்திறனாளி, 2 பிள்ளைங்க இருக்கு. எனக்கு ஆதரவு யாரும் இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அரசு உதவி செய்யணுன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். கூலி வேலைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டுல கீழ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடா பார்த்து ஒதுக்கி குடுக்குறதுக்கான ஆர்டர் வந்து சேருது. அவங்க 10 வருஷமா அலைஞ்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அந்த நேரத்துல அத பார்த்த உடனே அவர் அந்த உதவியை செய்திருக்கிறார். அவர் கவனத்துக்கு போன உடனே. இன்னொன்னு பல சேனல்கள்ல வீடியோ இருக்குது. ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கீழ ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறாங்க. இவர் கலெக்டரோட வேற ஏதோ இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏர்போர்ட் நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு 3 பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாகனத்தை அங்க அனுப்பி விட்டு நீங்க அங்க போங்க. மற்ற வேலையில பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளானே மாத்துறாரு. செந்தில் பாலாஜிக்கு அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது ரொம்ப தொடர்ந்து அந்த ஊருக்கு போற எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி ரூட் லெவல்ல எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லங்க. நீங்க திருநெல்வேலிக்கு போய் நயினார் நாகேந்திரனை பத்தி கேட்டா கூட இந்த மாதிரியான ஸ்டோரி சொல்லுவாங்க. ஏன்னா அவன் மக்களை சந்திச்சு மக்களோடயே இருந்து ஓட்டு கேட்டு அவங்களுடைய ஆதரவோட ஜெயிச்சு வந்தவன். அவங்களுக்கு தெரியும் மக்களுடைய வலி என்ன, வேதனை என்ன. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் போயிருக்காரு. 8-10க்குள்ள போயிட்டாரு. அப்ப இது எம்.ஆர். விஜயபாஸ்கர் சதியா? ஓஎஸ் மணினா எம்.ஆர். விஜயபாஸ்கரான்னு தெரியல. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஆமா, அந்த ஒரு ஆள் வந்து கையில குழந்தையோட ஐயோன்னு அழுதுட்டு ஓடி வந்தாருல, அந்த வீடியோல எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் இருக்கிறாரு. அப்ப அவர் தான் சதி பண்ணிட்டாரா? கரெக்டா எப்படி அந்த குழந்தையை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வரும்போது இவர் அந்த இடத்துல போய் நிக்கிறாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். இது கான்ஸ்பிரசியா? அப்போ இப்ப நம்ம பேசுற இந்த வீடியோவை கூட அந்த ரசிக மனநிலை கொண்டவர்கள் பார்ப்பார்களா அப்படின்னா, நிச்சயமா நான் சொல்றேன், இந்த விளக்கங்களை பற்றி அவர்கள் எப்படி ஒரு கட்சிக்கு சொந்தமா வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு கூட சிலர் பேசலாம். ஆமா, இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோ எடுத்துங்க. அவர் நினைச்சிருந்தா அவருடைய கட்சிக்காரங்களை ஏவி விட முடியுமா, முடியாதா? எடப்பாடி பழனிசாமியால தொண்டர்களை ஏவி விட முடியும். அவருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ் அட்டாக் பண்றதுல. அந்த ஆம்புலன்ஸ் அட்டாக் பண்ற மனநிலையை முதல்ல உருவாக்குனது எடப்பாடி தான். ஆனா இதை நான் எடப்பாடியை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்லல. வேறு ஒரு ஆங்கிள் இருந்து இதை பாருங்க. எடப்பாடி அடினா அடிக்க போனான்ல, அவன் விடுனா விட்டுருவார். எடப்பாடி விடுனா அந்த கூட்டம் விட்டுரும். இதுதான் லீடர்ஷிப். இது கமாண்டு. அது அந்த லீடர்ஷிப் சரியான லீடர்ஷிப்பா தவறான லீடர்ஷிப்பான்றது வேற. பட் he can command. they will obey. ஏன் ஒபே பண்றாங்க? ஏன் அந்த கூட்டம் வந்து எடப்பாடிக்கு கட்டுப்படுது? ஏன் அந்த கூட்டம் செந்தில் பாலாஜிக்கு கட்டுப்படுது? ஏன் ஸ்டாலினுக்கு கட்டுப்படுதுன்னா, அவங்க அந்த கட்சி மீது உணர்வோட வந்திருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் முன்னாடி நாம மரியாதையா நடந்துக்கணும். மாவட்ட செயலாளர் முன்னாடி நம்ம பேரை கெடுத்துக்க கூடாது. நல்ல பேர் வாங்கணும். ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு ஆசிரியரை பார்த்து மாணவனுக்கு என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வோட நடந்துப்பாங்க. நம்ம ஒரு பொறுப்புல இருக்கிறோம், அந்த பொறுப்போட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த ரசிக கும்பல் இருக்குல்ல, இந்த ரசிக கும்பலுக்கு அப்படியான எதுவுமே கிடையாது. அவங்க ஏன் போனாங்க, எதுக்காக அங்க நின்னாங்க, 1.25 வயசு பிள்ளையை ஏன் தூக்கிட்டு போனாங்க, எதுவுமே தெரியாது. வேடிக்கை பார்ப்பதற்காக மட்டுமே திரட்டப்பட்ட கும்பல். இது அதோட நின்றுச்சா அப்படின்னா இல்ல. இது கட்டுப்பாடற்ற கூட்டமா இருக்கு. யாரு சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஏன் தாவேகா தலைவர் விஜய் சொல்றதே கேட்க மாட்டாங்க. அப்ப விஜய் இங்க பரிதாபத்துக்குரியவரானா இல்ல. விஜய் அந்த மனப்பான்மையை விரும்புபவராக இருக்கிறார், அதை ஊக்குவிப்பவராக இருக்கிறாரு. அதனுடைய உதாரணம் தான் அவர் லைட்டை போட்டு போட்டு விளையாடுறது, சட்டரை ஏத்தி ஏத்தி இறக்குறது, மேல போறது, கீழே வர்றது. அந்த கேரவன்ல என்ன இருக்கு? அந்த கேரவன்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் இத்தனை ஊருக்கு வந்திருக்கிறாருல அந்த கேரவன்ல. இப்ப சீமான் கேரவன்ல போயிருக்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு. பல பேர் உள்ள போவாங்க, பேட்டி எடுப்பாங்க, வருவாங்க. கலைஞருடைய டெம்போ டிராவலர் வேன் தெரியும். கலைஞர்லாம் கேரவன்ல போனதில்லை. அவர் இருந்த காலத்துல கேரவன்லாம் வந்துருச்சு. அவர் உடல்நிலைக்கு கேரவன்லாம் தேவைதான். ஆனாலும் அவர் டெம்போ டிராவலர்ல சுத்தினாரு. அந்த டெம்போ டிராவலர்ல உள்ள என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப எடப்பாடி ஒரு பஸ் போறாருல, அதுலயே உள்ள லிஃப்ட் மேல ஏறுறாருல, உள்ள எடுக்கறாங்களே வீடியோ எடுக்கறாங்க. ஆமா, உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா விஜய் வண்டியில உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த வீடியோல தான், கரூர் வீடியோல தான் ஆதவர்ஜுனா அந்த வேனுக்குள்ள உட்கார்ந்திருப்பாருன்றதே நமக்கு தெரிய வருது. புஷி ஆனந்த் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அந்த ஒரு பையன் வீடியோ போட்டிருக்காப்புல. அந்த வீடியோல வந்து அந்த பையன் சொல்றாப்புல, எங்க அண்ணன் வந்து புஷி ஆனந்த் அண்ணனுக்கு பாதுகாப்புக்காக போனாரு. பாதுகாப்புக்காக போனாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து வேன்ல அந்த கார்ல புஷி ஆனந்த் கார்ல தொங்குறாங்க. புஷி ஆனந்த் நல்லா அட்டனை கால் போட்டு ஜாலியா கைதட்டிட்டு படுத்து கிடக்குறாரு. இப்படி ஒரு தலைவனால ரசிக்க முடியுமா? ஒரு பொதுச் செயலாளர் பண்ற காரியமா இது? வேற எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராவது இப்படி நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இன்க்ளூடிங் பாஜக. அப்போ இது எங்கிருந்து வருது, இது எதனால நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் கம்பேரிட்டிவா நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. நம்பர் 1,
ரசிகர் என்கின்ற பெயரில் வெறியூட்டப்பட்ட கும்பல். இந்த வெறி எப்படியெல்லாம் ஊக்குவிக்கப்படுது? முதல்ல இந்த கருத்து, இந்த ஸ்டாண்ட் வித் விஜய் இருக்குல்ல, இது தன்னெழுச்சியா மக்கள் மத்தியிலிருந்து வந்தது போன்ற தோற்றத்தை இப்ப கொடுக்குறாங்க. இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாகவும், தி ரவுட் மூலமாகவும், பல்வேறு இன்ஃப்ளூயன்சர்ஸ்களுக்கும், பல்வேறு ஐடிக்களுக்கும் முதல் நிலையாக போற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்ட் வித் விஜய்ன்ற ஹேஷ்டேக், அந்த ஆர்கனைஸ்டு ஒரு போட்டோ. திமுக காரங்க போடுற போட்டோ எல்லாம் ஒரே போட்டோவை போடுறாங்க இல்லையே. ஆனா தாவேகா காரன், விஜய் ரசிகன் எல்லா பேரும் ஒரே போட்டோவை காமனா ஷேர் பண்றானே எப்படி? அப்ப அது திட்டமிட்டு இன்ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஃபேக் ஐடிக்களின் மூலமாக ஒரு போலியான பொது மனநிலையை உருவாக்குவது. நாம பல நேரங்கள்ல பேசியிருக்கோம். ஃபேஸ்புக்ல ஓட்டெடுப்பு நடத்தினா சீமான் தான் இந்தியாவின் நிரந்தர அதிபரா மாறிடுவாரு அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். எப்படி? அந்த கட்சியின் பேர்ல பல ஐடிக்கள் இயங்கும். அதுல பாட் இருக்கும், அதுல ஃபேக் ஐடிஸ் இருக்கும், பல பேர் இயங்குவாங்க. அவன் வந்து இப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். இப்ப தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட பாஜக வந்து சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸ்டாலினுடைய ரீட்வீட்ஸ் கோட் ட்வீட்ஸை விட அண்ணாமலையினுடைய ரீட்வீட்ஸ் கோட் ட்வீட்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அதனால அவன் மக்கள் செல்வாக்கு மிக்கவனா? இல்ல. இது டிஜிட்டலி மேனிபுலேட்டட், இது ஆர்கானிக். இந்த டிஜிட்டல்லையும் கூட்டம் வருதுன்றதுதானே விஜய். ஆமா, ஏன் வர்றான்? இப்ப செந்தில் பாலாஜி சொல்றாரு, நான் ஒரு வீட்டுக்கு போறேன், பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போகும்போது தான் தெரியுது அந்த வீடு வந்து நம்ம கட்சிக்காரங்க வீடு. ரசிகர்ன்ற அடிப்படையில பார்க்க போய் அந்த பையன் வந்து இப்படி பரிதாபத்துக்குரிய நிலையில சிக்கி இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ரசிக வெறி, இந்த ரசிக மனநிலை, இன்னொன்னு இந்த ரசிகர்களுக்கெல்லாம் எப்படி இந்த இது இன்டாக்சிகேட் பண்றாங்கன்னா, திமுக, அதிமுக இவங்கள்ட்ட எல்லாம் வந்து இளைஞர்களால உள்ள போக முடியாது, இவங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது, தாவேக்கா அப்படி கிடையாது, நம்மளுக்கான கட்சி அப்படின்ற மாதிரியான தோற்றம். அது உண்மையா? தாவேக்காவில் எத்தனை பேர் அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் இளைஞர்கள்? அவங்க எத்தனை பேர் 18 இருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள்? ஒரு பட்டியலை உங்களால கொடுக்க முடியுமா? அவன் யாரு? அவன் எங்க போனான்? அந்த மக்கள் செத்து கிடக்குறாங்கல்ல, மாவட்ட செயலாளர் தப்பிச்சிட்டான். கீழே இருக்கக்கூடிய துணை செயலாளர்கள், ஒன்றியம், பகுதி, கிளை இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. மாவட்ட செயலாளர் ஸ்பாட்ல இருந்தாரானே தெரியாது. இதுதான் இந்த கட்சியினுடைய நிலவரம். அப்போ அவர் உருவாக்க விரும்புவது கட்சி அல்ல, அவர் உருவாக்க விரும்புவது ஒரு கும்பல் மனநிலை. இந்த கும்பல் மனநிலையை கமாண்ட் பண்ணுறதுக்கு நினைக்கிறாரு. கமாண்டிங்னா நான் சொல்றது கட்டுப்படுறது இல்லை. இந்த கட்டுப்பாடற்ற கூட்டத்தை தான் விரும்புகின்ற திசைக்கு ஏவி விடுவதற்காகத்தான் விஜய் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார், இந்த பிளான பண்றாரு. இன்னொன்னு, இந்த மக்கள் பயணம் அப்படின்றதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது இவர் வந்து அந்த மக்களுக்கான உண்மையான பிரச்சனையில பொய் தான் பேசியிருக்கிறார். எங்கேயாவது உண்மையான தகவலை பேசியிருக்கிறாரா? நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்துச்சுன்னு பேசியிருக்காரு. பிரிட்டிஷ் காலத்துல கூட அப்படி ஒண்ணு அங்க கிடையாது. ஆனா அவர் இருந்துச்சுன்னு பேசியிருக்கிறாரு. இது அப்பட்டமான பொய். கரூருக்கு போய் பேசுறாரு. கரூர்ல பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. போலீஸ் நிறுத்துறாங்களே, வேண்டாம் போகாதான்னு. அதையும் தாண்டி ஏன் உள்ளுக்குள்ள போகணும்னு வெறியோட நிக்கிறீங்க? அப்ப அவர் அந்த கும்பல் மனநிலையை ரசிப்பதற்காகவே தான் அந்த இடத்திற்கு வருகிறார். இன்னொன்னு, இந்த கூட்டத்தை திரட்டி காட்டுறது அப்படின்றது வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் சேலஞ்சு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றத வேடிக்கை காட்டுறதுக்காக தான். ஒன்றும் இல்லை, விஜய் டிவி ராமர் வர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு டைம் கொடுங்க, டக்கு 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 டக்குன்னு மக்கள் குவிவாங்க. நயன்தாரா கடை திறப்புக்கு வர்றாங்கன்னு சொல்லுங்க, தரையே தெரியாத அளவுக்கு தலைகளால் மக்கள் கூட்டம் நிறையும். எப்படி நிறையுது? அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு மொபிலைசேஷன் டாக்டிக் இருக்கு. என்னன்னா, நம்முடைய சக ஊடகங்கள் தான், ஊடகங்களை குறை சொல்றது நம்முடைய நோக்கம் இல்லை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்ப மதுரையில நடக்கிற அழகுரயில் திருவிழாவை ஒரு உதாரணமா எடுத்துங்க. இந்த அழகுரயில் திருவிழாவுக்கு வந்து மதுரைக்காரனே போவான் வருவான், அவன் ஏரியால சாமி பார்ப்பான், வீட்டுக்கு போவான் வருவான், இப்படிதான் இருப்பாங்க. இந்த வெளியூர்ல இருந்து வர்ற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இது அவ்வளவு கிடையாது. மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் போவாங்க வருவாங்க, அதுவே வந்து ஒரு பெரிய கிரௌடா இருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, சென்னையில இருந்து கிளம்பி போறான், திருச்சியில இருந்து கிளம்பி போறான், திருநெல்வேலியில இருந்து கிளம்பி வர்றான். ஏன் வர்றான்? ஏன்னா 4 பேர் ரீல்ஸை போட்டு போட்டு அவனுடைய டிஜிட்டல் வெறியை தூண்டுறான். அப்ப 4 பேர் என்ன செய்யறான்? இன்னொரு 4 பேர், டேய் என்னடா எல்லா இன்ஃப்ளூயன்சரும் அழகுரயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, மதுரைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம போலேனா எப்படி? நம்மளும் போவோம். எதுக்கு? ஒரு சின்ன ஷாட்ஸுக்காக அவ்வளவு பேரும் கிளம்பி போவான். ஏன், நான் என்னுடைய உதாரணத்தையே சொல்றேனே. நான் என்னுடைய ஜேர்னலிஸ்ட் கரியரை தொடங்கின காலகட்டமும் ரஜினி தீவிர அரசியலுக்கு வருவதாக அறிவிக்கிற காலகட்டமும் ஒன்னா இருந்தது. அப்ப ரஜினி வந்து தொடர்ந்து அப்பப்போ பிரஸ் மீட் கூப்பிடுவாரு, நிகழ்ச்சியில பேசுவாரு. இது அப்ப ரஜினி வந்து ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்றாரு. இந்த மொமெண்ட்டை வந்து எல்லா சேனலும் கவர் பண்றாங்க, எல்லா பத்திரிகையாளரும் போடுறாங்க. எந்த பத்திரிகையாளரை பார்த்தாலும் அன்னைக்கு ரஜினி பிரஸ் மீட்ல அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, என்னங்கடா இவ்வளவு பேர் சொல்றாங்க, நம்மளும் ஒரு ரஜினி பிரஸ் மீட்டுக்கு போனா தான் என்னன்னு எங்க நிறுவனத்துல நான் பெர்மிஷன் வாங்கிட்டு ஐடி கார்டு எடுத்துட்டு ரஜினியுடைய பிரஸ் மீட்டுக்கு நான் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஏன்?
இப்ப சுத்தி ஒரு பீர் பிரஷர் இதுக்கு போகணும் அப்படின்னு. அப்ப விஜய் ரசிகர்கள் மத்தியில தலைவன் ஊருக்கு வந்து போட்டோ எடுத்து போடுறது அப்படின்றது ஒரு ரசிக மனநிலையாக ஊக்குவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இவங்க இங்க வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் எதுக்குமே கட்டுப்படாது. ஏன் கட்டுப்படாதுன்னா, அவன் கட்சியில பொறுப்பு வாங்க வரல. அவன் கட்சியில வந்து இந்த வேலையை செய்யணுன்றதுக்காக வரல. ஆனா மாபா மாறிட்டான். அந்த கூட்டத்துக்கு உள்ள போன உடனே அவன் மாபா மாறிடுறான். அவன் வந்து வேற ஒன்றுக்காக பயன்படுத்தப்படுவான். 35,000 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ண போறாங்களான்னா அப்படி நடக்காது. எந்த அட்டாக்குமே அப்படி நடக்காது. அதுல ஒரு 10 பேர் இருப்பான். அந்த 10 பேர் இதை ஆரம்பிப்பான். அந்த 10 பேர் ஆரம்பிச்சதை இந்த 35,000 பேரை வச்சு இவன் கணக்கு காட்டிப்பான். இப்ப பாஜக கலவரத்துல ஈடுபட்ட போது எல்லாமே பாஜக காரணமா கலவரத்தை பண்ணா, அந்த பாஜக காரனால தூண்டிவிடப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கலவரத்தை முன்னணி நடத்துவான். குஜராத் கலவரம் இப்ப கூட அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருத்தருடைய போட்டோ அடிக்கடி வருஷா வருஷம் வைரல் ஆகும். நான் மனம் திருந்தி விட்டேன், இப்போது நான் இஸ்லாமியர்களோடு நண்பராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் அவர் பேசின அந்த வீடியோ விஷுவல்ஸ் கூட இன்னும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அவர் யார்? அவர் என்ன பிஜேபி காரரா? பஜ்ரங் தள்ல இருந்தாரா? அவர் ஏதாவது அமைப்புல இருந்தாரா? சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்தவரா? யாருன்னே தெரியாது. ஏதோ ஒரு கூட்டத்தால வெறியூட்டப்பட்டு ஒரு வேலையை டக்குன்னு செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் காலத்துக்கு அதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறான்ல. விஜய் ரசிகர்களுடைய நிலைமையும் அதுதான். இப்படி உங்களை காலத்துக்கும் அழுக விடுவதற்காகத்தான் இந்த சாடிஸ்ட், இந்த நார்சிஸ்ட் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு மறுபடியும் வண்டியில போகாத, லாங் டிஸ்டன்ஸ் வண்டியில போகாத, எதுக்கு இந்த இடத்துக்கு போற, இந்த பசங்களோட போய் தானே போன தடவை பிரச்சனையாச்சு, இந்த தடவை போகாத அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்கல்ல. அது போன்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை பேசணும். அதை தாண்டி அவன் வெறி பிடிச்சிருக்கிறான்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தயவு செய்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அந்த பிள்ளைகளோட உரையாடுங்க. அவங்களுக்கு மனதளவுல ஏதோ பிரச்சனை இருக்கு. 42 பேர் செத்ததை பத்தி உங்க பிள்ளை கவலைப்படல. ஒருத்தர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை பத்தி கவலைப்படுறான். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். விஜய் போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். பின்னாடி இருந்து ஒரு அம்மா, என்னப்பா ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் தாண்டி வந்துருவாருப்பா. இந்த செத்த வீட்டுக்கு வராததை பத்தி ஒரு பய கேள்வி கேட்கல. ஒரு ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா உடனடியா அடுத்த பிளானை வந்து மாத்தி வைப்போம்ல, ரீஷெட்யூல் பண்ணுவோம்ல. அது எதுவுமே நடக்கல. அடுத்த கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. இன்னும் வீரியமாக செய்வோம்ன்றாரு. வீரியமா என்ன செய்ய போறீங்க? இன்னொரு 50 பேரை கொல்ல போறீங்களா? இன்னொன்னு எந்த கூட்டத்திலையும் இது நடக்கல. இந்த கூட்டத்துல மட்டும் எப்படி நடந்துச்சு? இது எப்படி இருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல சொன்னது போலதான். நான் டெய்லி கார்ல போறேன். ஒரு நாள் தான் ஆக்சிடென்ட் நடக்கும். 364 நாள் ஆக்சிடென்ட் நடக்கல. 365வது நாள் எப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்னு கேட்கறது மாதிரி இருக்கு. அதுதானே ஆக்சிடென்ட். ஆமா. விபத்துன்றது அப்படிதான். திடீர்னு நடக்கிறதுனால தானே அது விபத்து. அந்த விபத்துக்கு இவங்க கற்பிக்கிற அந்த காரணங்கள் இது எதுவுமே லாஜிக்கு. செந்தில் பாலாஜி கேட்டதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அத்தனை செருப்பு பாத்தீங்களே, ஒரு வாட்டர் பாட்டிலாவது நீங்க காலி வாட்டர் பாட்டில் பாத்தீங்களா? இது ஆக்சுவலா அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாயிண்ட் வந்து இன்னும் தீவிரமா டீப்பா யோசிக்க வேண்டியது இருக்கு. பொதுவா வந்து கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா, இப்ப நம்மளே பல இடங்கள்ல அரங்க கூட்டங்கள் நடத்துவோம். கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் பாட்டிலோ அல்லது ஒரு டீ கப்போ அல்லது ஒரு பிஸ்கட் கவரோ கீழே கிடக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்டு அதை போட்டிருப்பாங்க. அதுதான் உதாரணம். செருப்புகள் சிதறி கிடக்காது. ஒரு இடத்துல செருப்பு சிதறதுன்னா அந்த இடத்துல பொதுவா அந்த செருப்போ அல்லது ஏதோ ஒரு பொருளோ தான்ட்ட இருக்கிற ஒரு பொருளை கீழே போட்டுட்டு ஓடவே மாட்டாங்க யாருமே. சட்டையை கழட்டி விட்டுட்டு ஓடுறாங்க, பேண்ட்டை கழட்டி விட்டுட்டு ஓடுறாங்க. சிக்குனா வேணாண்டா, எதுவும் வேணாண்டான்னு சொல்லிட்டு நாமக்கல் கூட்டத்திலே ஒரு அம்மா தங்க செயினை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தப்பிச்சு போயிருக்கிறாங்க. அதான். ஆனா அதை பார்த்துட்டு வந்த ரசிகர் என்ன சொல்றாருன்னா, 4 பேர் மயக்கம் போட்டாங்க, 2 வண்டியை ஏறி மிதிச்சு மேலே ஏறிட்டானுங்க, நாசம் பண்ணிட்டானுங்க, ஒரு அம்மா செயினை கழட்டி விட்டு போயிருச்சு, மாசா இருந்துச்சு. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, ஆமா தளபதி என்ட்ரி மாசு, அனிருத் வெறித்தனம் பண்ணிட்டாரு, கீர்த்தி சுரேஷ் மாஸ் காட்டிட்டாங்க, படம் மொத்தமும் சூப்பரு, கிளைமேக்ஸ் ஸ்டாக் டக்கரு, படம் மாசு. அதேதான் அப்படியே இருக்கு. இந்த வெறி வந்து அப்படியே அரசியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இவங்க எல்லாருமே ஜாம்பிஸா மாறிட்டாங்க. இவங்க எல்லாருமே அப்ப கேவலமானவர்களா? அப்படி இல்ல. இவனுக்கு உள்ளேயே தான் சுயமரியாதை உணர்வும் இருக்கு. இவனுக்கு உள்ளேயே தான் ரசிக வெறியும் இருக்கு. எல்லாருடைய ஆள் மனதிலும் ஒரு வெறி இருக்கும், ஒரு மிருகத்தனம் இருக்கும். ஆனா எதை முன்னிலைப்படுத்துறோம், எது பிரதானப்படுத்துறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல தமிழர்களுடைய பொது மனசாட்சி நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அவன் வீட்டுக்குள்ள சாதி பார்க்கிறவனா இருப்பான், பொண்ணுக்கு வந்து சாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறவனா இருப்பான். ஆனா ஒரு பொது வெளியில அவன்கிட்ட போய், என்னப்பா இது சரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சார் அது எப்படி சார் சரியா இருக்கும்?
பொண்ணு வந்து வேற சாதி பையனை லவ் பண்ணிருச்சுன்னா என்ன சார் பண்றது, லவ் பண்ணிட்டாப்ல ஓடி போயிட்டாங்க, இதுக்கு நான் என்ன சார் பண்றது, இப்படிதான் சொல்லுவான். வெட்டன முத்தம்னு சொல்ல மாட்டான். ரேரா 1, 2 பேர் தான் அந்த வெறித்தனத்துக்கு போவான். அப்ப பொதுவா நம்ம என்னத்தை பிரதானப்படுத்துறோம், ஒரு சமத்துவ கொள்கையை நம்ம பிரதானப்படுத்துறோம், ஒரு அன்பு நெறியை நம்ம பிரதானப்படுத்துறோம், ஒரு முதிர்ச்சி அடைந்த பக்குவத்தை நம்ம பிரதானப்படுத்துறோம். ஆனா அது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இதை முன்னுக்கு கொண்டு வர்றது இருக்குல்ல, இந்த கொண்டு வர்ற வேலையை தான், இந்த சுயமரியாதை உணர்வை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு கும்பல் வெறியை முன்னுக்கு கொண்டு வர்றது தான் விஜயனுடைய வேலை. அதை அவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 ஆபத்தாக போய் முடிய வேண்டியது. இன்னொன்னு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது, விஜயனுடைய இந்த பொறுப்பற்ற தன்மை குறித்து கேள்வி எழுப்புறது. ஊடகங்கள்ல இது குறித்து பிரதானமா கேள்வி எழுப்பணும். விஜய் அப்படி சொல்லிட்டாரே, அதான் ஒத்துக்கிட்டாரே அப்படின்ற இந்த நேக்கு, அதாவது அவன் சொல்றதை இங்கே கேட்கறது, இவர் சொல்றது, இது இல்ல ஊடகவியல். நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஏன் வந்து எல்லா ஊடகத்துக்கும் வந்து ஒரு டேக்லைன் வச்சுக்கிறாங்க, ஏன் அதை சொல்றாங்க? விற்பனை தான் பிரதானம் அப்படின்னா டிஆர்பி துணை போட்டுக்கிட வேண்டியதானே, சேல்ஸ் வாழ்க அப்படின்னு போட்டுக்கிட வேண்டியதானே, ஏன் இதை பிரதானப்படுத்துறாங்க? அப்போ எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ஓன் வேல்யூ சிஸ்டம். பானோகிராஃபி ஒளிபரப்ப மாட்டாங்கல்ல, எல்லாரும் பாக்குறாங்கன்னு. ஏன் ஒளிபரப்புறது இல்ல? பானோகிராஃபி எல்லாரும் பார்ப்பாங்களே, டெய்லி ஒரு 2 மணி நேரம் பிரைம் டைம்ல பானோகிராஃபி போட வேண்டியதானே. அது சட்டப்படி எப்படி சரியா? சட்டப்படி சரின்றதெல்லாம் தாண்டி சட்டமே அனுமதிச்சாலும் ஊடகம் அதை செய்யுமா? செய்யாது. எல்லாரும் அதை செய்வானா? 1, 2 பேர் லூசு பயலுக்கு அதை செய்வாங்களே தவிர எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? அப்போ நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை வந்து சீர்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு இப்ப ஏன் வந்து இதுலயே உதாரணத்திற்கு தொலைக்காட்சி டிபேட்ஸ்லயே ஒருமையில பேசினா டக்குன்னு நெறியாளர் உள்ள வந்து சார் ஒருமையில பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? அது அவர் கருத்து, பேசிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே. ஏன்னா நிறுவனத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக குறுக்கிடுறாங்க. அப்போ ரசிகர்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போடுங்க, கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நெரிசல் உருவாகி இருக்கிறது, யாரும் இது போன்ற கூட்டங்களில் தங்களுடைய தேவையற்ற தங்களுடைய உயிரை பலியாக கொடுத்து விடாதீர்கள் அப்படின்ற டிஸ்க்ளைமர் போடணும்ல. ஏன் சிகரெட் குடிச்சா ஆபத்து, தண்ணி அடிச்சா ஆபத்து, இது டேஞ்சரஸ் டிரைவிங் கில்ஸ், ஏன் இதெல்லாம் போடுறாங்க? அப்போ ஒரு சமூக பொறுப்பு தானே. அப்ப இந்த மாதிரியான கூட்டத்தையும் குறைக்க வேண்டிய சமூக பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குல்ல, அறம் சார்ந்து இருக்குல்ல, அரசியல் சார்ந்து இல்ல, அறம் சார்ந்த அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை வெளிப்படுத்தணும். விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார், இப்போது ஈசிஆரில் போய் கொண்டிருக்கிறார். இந்த ஈசிஆர்ல போறாருன்ற தகவல் எதுக்கு? அவர் எந்த வழியாவோ போறாரு, அவர் ஷூட்டிங்க்கு போகும்போது நீ இதை சொல்லலையே, ஏன் இப்ப மட்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற? கூட்டத்தை உருவாக்குற வேலையை நீங்க ஏன் பாக்குறீங்க? நீங்க ஏன் பிஆர் ஒர்க் பாக்குறீங்க? போறாருன்ற செய்தியை வெளியிடுங்க, அது வேற. நிகழ்ச்சியை லைவ் பண்ணுங்க, அது வேற. வழிநெடுக நீங்களும் வந்து ரசிக வெறி பிடிச்சு போய் அந்த கேமரா வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்றது, ஒருத்தனை பைக்ல வர வைக்கிறது, ஒருத்தனை சைக்கிள் வர வைக்கிறது, ஒருத்தனை நடந்து வர வைக்கிறதுன்னு எல்லா பக்கமும் ஆளை போட்டு நூத்துக்கணக்கான கேமரா, எதுலையும் கல் வீசினதா இது இல்லை, எதுலையும் கத்தி எடுத்து மிரட்டின காட்சி இல்லை. கத்தியை எடுக்கிறதுக்கு சார், அந்த கையை இறக்குறதுக்கே அங்க இடம் இல்லையே. நம்ம பார்த்தோமே, அசைதே, அது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இல்ல நிக்குது அந்த கூட்டம். அப்ப இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தமிழர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆபத்தான விஜய் என்கின்ற மிருகத்திடம். நன்றி.